பாகிஸ்தான் ரோல்லாம் இவங்களுக்கு ஃப்ரீயா என்னமோ தெரியல. ஃபுல்லா கோமாளிவாங்க. இவனுக்கு நினப்பு பெரிய நினப்புல இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டை 3 பிரிச்சுட்டானுங்கன்னா இவனுங்களை ஒண்ணுமே பேச மாட்டாங்க. அப்போ ஒழுக்கமா இருக்கிறது யாரு? அப்ப பாக்டீரியாவா இருந்தானா தமிழே பெரியார் மண்ணு ரொம்ப வாயிலேயே பேசுனது அவருடைய தங்கச்சி தான். இப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது? ஆன்மீகமும் நாத்திகமும் இரு கண்கள்னு சொல்லுது. இது பச்சோந்தித்தனமான. கரெக்டா தூத்துக்குடி எலெக்ஷன் வந்ததும் பாத்தீங்கன்னா பனமரத்தை தூக்கி நாடார் ஆயிடுச்சு. அடுத்த செகண்ட் திராவிட கோஷ்டிகள் எல்லாம் இப்ப அழுது புரண்டு இப்ப அடுத்து என்னடா ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த திராவிடர்களால சிறுபான்மையினருக்கு ஆபத்து அதிகம். இந்த ஐயப்பனையும் முருகனையும் போய் தொட்டானுங்கன்னு வச்சுங்களேன், செத்தாம அவர் அத்தோட இவன் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறதே முருகன் தான். சின்ன பிறகு அங்க செருப்படி தான் வாங்க வேண்டியிருக்கும். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் தேச பற்றாளர் முரளிராம் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. வணக்கம். திருக்குறள்னு சொல்ல மாட்டேன். அதை ஸ்டாலின் அவர்கள் ஒரு குறள் சொல்லி இருக்கிறார். முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இளமை புகுத்தி விடும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சொல்லியிருக்கிறாரு. இவர் தான் சொல்கிறார், தமிழுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை, சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கிறது. இது தமிழ் மேல போலி இவங்க நாடகம் நடத்துகின்றனர், அது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த முதலமைச்சரோட அப்பாவே ஏற்கனவே திருக்குறளுக்கு உரை எழுதினாரு. அவருடைய தமிழ் புலமை ஒவ்வொரு விதமா இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்லுண்ணாமை, அந்த இதெல்லாம், அந்த பெருன்மனை நோக்காமை, இந்த இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்டு. அவங்களுக்கு அந்த காமத்து பால் மட்டுமே ரொம்ப ஹைலைட்டாக போயிட்டு இருந்த ஏரியா. முயற்சி திருவினையாக்கம், முயற்சி இன்மை இளமை புகுத்தி விடுவாங்க. அப்போ நீ முயற்சியே பண்ணாமல் மட்டமல்லாக்க படுத்து கட்டுறா, நீ யூத்தாகவே இருப்பேன்னு அர்த்தம்னு கிட்டத்தட்ட அப்படித்தான் அர்த்தம். இவர் மதில் மேல் பூனைங்கிறது, பூனை மேல் மதில்ங்கிறது, இதில் வேறு உலர்ற சாதாரண விஷயங்கள் தான். இவர் ஏதோ பேசணும்னு நினச்சிக்கிட்டு, இவர் பெரிய அறிஞர் நினச்சிக்கிட்டு தேவைன்னு பேசுகிறாரு. நமக்கெல்லாம் கண்டென்ட் அடிக்கடி கொடுக்கறதுக்கு ஒரு சங்கிலி பருப்பு, ஏதோ தாலி அறுப்பு ஏதோ சொன்னாங்க. இது நிறைய அவரை வச்சு நிறைய ஜோதி வரும் முன்னே மணிவாசம் இருக்கும். ஆமாம், ராமானுஜருக்கு அப்புறம் கணக்கே நிறைய கற்றுக் கொடுத்தாரு. 86 + 9 97 எல்லாமே சொல்லிக்கிட்டு நடந்தார். அவருடைய கோணங்கள் வித்தியாசமாக போயிட்டு இருக்கோம். இப்போ தமிழ் மேலே இவங்களுக்கு அக்கறை ரொம்ப வந்துச்சுன்னு ஒரு இதை பார்த்தீங்கன்னா, முருகன் மாநாடு பயங்கர வெற்றி அடைஞ்சு போச்சு. அப்போ அந்த வெற்றி அடைஞ்சது எல்லாருக்குமே புகைச்சலாகி போச்சு. திராவிட கோஷ்டிகளுக்கு. திராவிட கோஷ்டிகள் மனித செஞ்சலி போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த 21ஆம் தேதி தமிமன் சரியா யாரோ ஒருத்தர், ஒரு எக்ஸ் எம்எல்ஏ, இப்போ கரண்ட் எம்எல்ஏன்னு தெரியல, அவர் அமெரிக்க தூதரகம் முன்னால் போய் இஸ்ரேல் மேலே உள்ள போர் தொடுக்க எடுத்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு பகல்காம் குண்டு வெடிப்புக்கு மூடிக்கிட்டு உட்காந்துருந்தானுங்க. அப்போ இவங்க மதவாதி தானே டோட்டலாகவே. இந்த மதவாதியை இந்த முருகன் மாநாடு நடத்த வன்முறைக்கு உண்டாக்கி வித்துட்டு விடும். இங்க பாருங்க, அங்க நடக்கிற பிரச்சனைக்கு இங்க நாங்க நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது அமெரிக்காவுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சு. ஆனா இங்க இருக்கக்கூடிய பவன் கல்யாணுக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் இங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு என்ன தொடர்பு, தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்கிறார் சேகர்பாபு. இல்ல, அதோட சிறுத்தைகளே கேட்டாங்களே, அவர் வடநாட்டுக்காரன் பவன் கல்யாணம் ஏன் அங்க வந்தா அப்படின்னு கேட்டாங்க. வடநாட்டுக்காரனா, அவர் ஆந்திரா தானப்பா, அவங்க திராவிட ஏரியாக்கள் தானே இருக்கு அப்படின்னு ஒருத்தர் பாஜக பிரமுகர் ஒருத்தர் கேள்வி கேட்டார். ரோஜா அவர் சேகர்பாபுவை பார்த்து மணவாடுங்க. ஓ, மணவாடா? இல்லை, அவங்க பாச தெலுங்குல நல்லா பேசிக்குவாங்கல்ல எல்லாருமே. நம்ம இந்த ஸ்டாலின் பேச்சு திராவிடர்கள் இல்லை தெலுங்கர்கள்ன்றீங்களா? இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. இப்போ பத்திராளர் இவங்கெல்லாம் இன்டர்நேஷனல் லெவலுங்க. இவங்க ஏற்கனவே கொரோனா நேரத்தில் தான் இவங்க ஆட்சியை அமைச்ச உடனே ஃபஸ்ட்டு சொன்னது என்ன அர்த்தம்? இவங்க தமிழ்நாடுங்கிறது என்னமோ ஒரு தனி நாடு மாதிரியும், இதுக்கு அதிபர் மாதிரியும், இவங்க என்னமோ இந்தியாங்க ஒரு நாடு இவங்களை ஆக்கிரமிச்சு மாதிரியும், இவங்க என்னமோ அதில் விடுதலை பெற்று இதெல்லாம் கொண்டு வர மாதிரி இன்டர்நேஷனல் டெண்டர் விடுவோம்டா. நாங்கள் கொரோனா தடுப்பூசி வரல, அவங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் கரெக்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. அதை ஊசியை போட்டால் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தவனுங்க. இவனுங்க தான் முதல்ல போய் அப்படி குண்டியை கட்டிக்கிட்டு இருந்தானுங்க, ஊசியை போடுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்டர்நேஷனல் டெண்டர் விடுவேன் நானுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே லெபனான் வாரில் நாங்கள் இங்கேருந்து தமிழக அரசு பேருந்து அனுப்பிச்சி விட்டு ஆளுகளெல்லாம் கூட்டு வந்துட போகிறோம்டாங்க மாதிரி ஒரு வெட்டி சீன் போட்டாங்க. கூட்டு வந்தது மத்திய அரசாக இருந்தாலும் இங்கேருந்து அடுத்து டவுன் பஸ்ஸில் கூட்டு வந்து விட்டு அதுக்கு எத்தனையோ கோடிக்குன்னு கணக்கான காட்டினானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானில் உள்ள மீனவர்களை காப்பாற்றுறதுக்கு அப்பாவும் என்னமோ தமிழக அரசு விரைவு பேருந்து அனுப்ப போகிறாரான்னு தெரியல. ஒருவேளை பாகிஸ்தான் ரோல்லாம் இவங்களுக்கு ஃப்ரீயாக என்னமோ தெரியல. போய் என்னத்தையும் கூட்டு வரட்டு பார்ப்போம். இவனுங்க ஃபுல்லாக கோமாளிவாங்க. இவனுக்கு நினப்பு பெரிய நினப்பில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நம்ம நாட்டில் நம்ம ஒரு மாநிலங்க ஒரு எண்ணம் கூட இவங்களுக்கு இல்லாமல் என்னமோ தனிநாட்டுடைய அதிபர்கள் இவர்கள் தான் உட்காந்துருந்து ஆட்சி பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை 3 பிரிச்சுட்டானுங்கன்னா இவனுங்களாம் ஒன்றுமே பேச மாட்டாங்க.
அந்த லெவலுக்கு தான் வரும். மாநிலங்கள்ட்ட இப்போ நீங்கள் நான்லாம் வந்து முன்னால் திருநெல்வேலி மாவட்டம் ஒரே மாவட்டம் தான். அதுக்கப்புறம் தூத்துக்குடின்னு தனியாக பிரிச்சானுங்க. இப்போ தென்காசி தனியாக பிரிச்சாங்க. 3 மாவட்டம் பிரிச்சிட்டாங்கல்ல, நிர்வாகத்துக்காக பிரிச்சிங்களா? அதே மாதிரி இப்போ இது தமிழ்நாட்டை 3ஆக பிரிக்கட்டு மூடிக்குவானுங்க உட்காந்துருந்துட்டு. இப்போ முருகன் மாநாடு வந்து இவ்வளவு சக்ஸஸ் ஆகும்னு இப்போ எதிர்பார்க்கல. அதுவும் வந்து திராவிடர்களுடைய மாநாடுகள்லாம் எப்படி நடக்குங்கிறது நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். இப்போ திருமாவளவன் கூட அன்னைக்கு இந்த கம்பியை கிளப்புடுறா அது தூக்கிட்டு போயிடாடா, எங்களுக்கு தான் ஆயிரக்கணக்கில் செலவாகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவன் மாநாட்டுக்கு எப்படி வராங்கன்னு ஒரு தடவை அதெல்லாம் விட மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு. அதில் உட்காந்துருந்து குவாட்டருக்கு என்ன மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், பீருக்கு வந்து தண்ணியெலாம் ஊற்ற வேண்டிய தேவையில்லை, சைடிஷ் முதற்கொண்டு எல்லாமே தன்னுடைய தொண்டர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவன் அந்த லெவலில் இருக்க அன்கண்ட்ரோலாக தானே இருப்பான். இப்போ இதே இது நம்ம முருகபக்தி மாநாடுக்கு வந்திருந்தாங்க, எல்லோரும் சேர் முதற்கொண்டு அடுக்கி வச்சுட்டு போகிறாங்க. ஒரு குப்பை கூட எல்லாமே எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்டு போனாங்க. எல்லா டிசிப்ளினும் அவ்வளோ இருந்துச்சு. இது வன்முறை தூண்டும், வன்முறை உண்டாகும், கலவரம் உண்டாகும். செய்தியில் கூட செய்தித்தாள்லாம் வெளியே வந்திருக்கு. அங்கே உள்ள மதுக்கடைகள்லாம் வந்து வழக்கம் போல தான் வந்து வியாபாரம் நடந்ததை தவிர மாநாட்டுனால எங்களுக்கு அதிகமாக நடக்கலை, நாங்கள் வச்ச டார்கெட்லாம் ஒன்றுமே நடக்கலை, இங்கே கடமை ரொம்ப சுத்தமாக இருக்குது. டாஸ்மாக் அதிகாரிகள் இன்னைக்கு வருத்தப்பட்டு சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய மாநாடு நடந்தும் எங்களுக்கு சேல்ஸ் வந்து சாதாரணமாக இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு தான். அப்போ ஒழுக்கமாக இருக்கிறது யாரு? திராவிடர்களா, தமிழர்களா, இந்துக்களா? இந்துக்கள்ல இப்போ தனியாகவே பிரிச்சிடலாங்க. இந்துக்கள் தமிழர்களே பிரிக்கிறீங்க, ரெண்டும் ஒன்று தானே ஏங்க? தமிழ் பிரிக்க முடியாது என்னவோ, தமிழர்களும் இந்துக்களும். ஏங்க பெரியார் மண்ணுன்னு மண்ணுக்கே டிஎன்ஏ எடுத்து பார்த்தவனுக்கு அவனுங்க. அது முருகன் மண் ஆன்மீக மண்ணுன்னு எல்லாருமே சொன்னாங்க. இன்னைக்கு ஆன்மீக மண்ணுங்கிறது நிறுவனம் ஆகி போச்சா இல்லையா? அல்ல, ஒருத்தர் சொன்னார், கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்து இது தமிழ் மண் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஏன்டா கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாலே எப்படா மனுஷன் தோண்டியிருப்பான்? முதல்ல அதை யோசிச்சு பார்க்கணும். அப்போ பாக்டீரியாவாக இருந்தானா தமிழே வந்து அந்த லெவலுக்கு திங்கிங்கில் போயிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு. இது தமிழ் மண் ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் பெரியார் மண்ணுன்னு சொல்லுவார். ஏன் அந்த பெரியார் மண்ணுன்னு ரொம்ப வாயிலேயே பேசுனது அவருடைய தங்கச்சி தான். இப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது, ஆன்மீகமும் நாத்திகமும் இரு கண்கள்னு சொல்லுது. அப்போது நம்ம கண்ணு ரெண்டும் ஒரே ஃபோக்கஸில் இருந்ததா தான் நீங்கள் ஒரு பொருளை பார்க்க முடியும். இந்த கண்ணு இங்கிட்டம், இந்த கண்ணை இங்கிட்டம் பார்த்துக்கிட்டு இருந்தால் அப்போ நீ என்னத்தை பார்க்கறது தான் அந்த அளவுக்கு இருக்கும் இல்லையா? இப்போது கனிமொழி வந்து அவங்க திருப்பதி கோயிலுக்கு இவங்க போனாங்க. போயிட்டு இடத்துல என்ன சொன்னாங்க, இவர் ஒரு சாமிங்கிறீங்க, அவருக்கு எதுக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புன்னு சொன்னாங்க. இப்படி தான் ஆன்மீகத்துக்கு அவர் ஒரு கண்ணில் வச்சு பார்க்குறாங்களா? நாத்திகம்ங்கிறதுல வந்து 1000 பேச தெரியுது இல்லை? பெரியார் மண், இன்னும் கடவுளை பற்றி எவ்வளோ குதர்க்கமாக பேசணுமோ அதெல்லாம் பேசுகிறீங்களா? அப்போது இது வந்து பச்சோந்தித்தனமானது. பெரியார் மண்ணுன்னு அந்த பெரியாரெல்லாம் முதல்ல வந்து தன்னுடைய லோகோவில் அந்த அம்மா போட்டிருந்துச்சு. கரெக்டாக தூத்துக்குடி எலெக்ஷன் வந்ததும் பார்த்தீங்கன்னா பனைமரத்தை தூக்கி வச்சுது, நாடார் ஆயிடுச்சு அடுத்த செகண்ட். இன்னும் அடுத்து என்ன ஜாதியாக மாறும்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஜாதி வந்து எங்கள் ஒரு எஜுகேட்டடான ஒரு பையன்ட்ட ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு சின்ன விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் மை கேஸ்ட் அப்படின்னு கேட்டான். டே கேஸ்ட்லாம் சேஞ்ச் பண்ண முடியாதா, அது பை பெர்த்தாக வர்றது அப்படின்னு சொல்லி. அது வந்து கனிமொழிக்கு தான் பொருந்தும். ஏன்னா கேஸ்ட்டு டக்குன்னு மாதிரி எங்கெங்கேயோ போகிறாங்க. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இவங்களுடைய ஆன்மீகமும் நாத்திகமும்னா நாத்திகத்தில் உள்ளதான் ஒரு வேளை இந்த மாதிரி கேஸ்ட்டுகள்லாம் வந்து சேரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு, முருகன் மாநாட்டுக்கு வந்து ரஜினி ஏன் வரல அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார்கிட்டே இருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ரஜினி வராமல் இருந்தது ரொம்ப நல்லதுன்னுட்டு நிறைய என்னுடைய நண்பர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா சப்போஸ் இந்த 8 லட்சம் பேரோ 5 லட்சத்துக்கு பேருக்கும் மேலே வந்திருந்தது ரஜினியை பார்க்க தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த திராவிட கோஷ்டியை உருட்டிக்கிட்டு. இப்போ இந்த மாநாடு ஜெயிச்சதுனால, மாநாடு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்திகரமாக நடந்ததுனால ஒரு ஒரு விஷயம் என்னடான்னா, இந்துக்கள் ஒன்றுபட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் கட்டாக எல்லாம் புரிஞ்சிச்சு. திராவிட கோஷ்டிகள்லாம் இப்போ அழுது புரண்டு இப்போ அடுத்து என்னடா ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சிறுபான்மையினருக்கு இனிமேல் வந்து ஆபத்து அதிகம். ஏன்னா இந்துக்களால் என்றைக்குமே சிறுபான்மையினர்களுக்கு ஆபத்தே கிடையாது. ஆனால் அந்த திராவிடர்களால் சிறுபான்மையினருக்கு ஆபத்து அதிகம். இந்துக்கள் ஒன்று சேர்றான், அப்போ இந்துக்கள் வந்து சிறுபான்மையினரை தாக்கினா விருப்பப்படுவானோன்னு நினைப்பாருங்க. ஏன்னா சிறுபான்மையினர் வந்து இந்துக்களை தாக்கும்போது விருப்பப்பட்டான்லாம். அப்பா இந்துக்களை நம்ம சிறுபான்மையினரை தாக்குறதா நம்ம நினச்சிக்கிட்டு இவனுக்கு ஏதாவது வன்முறையில் ஈடுபட்டுறக்கூடாது இந்த திராவிடர்கள் நம்ம நினைக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்துக்களுடைய ஓட்டு வேணும். இனி இந்துக்களோட ஓட்டுக்காக அவன் என்னென்ன வேஷம் போடணுங்கிறத பற்றி யோசிப்பான். பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அடுத்து காவடி எடுத்து திரிவானுங்க, அதெல்லாம் 2வது விஷயம்.
ஒரு சிறுபான்மையினருக்கு சின்ன சின்ன சேட்டைகள் எல்லா சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் எல்லா இதுலேயுமே நடக்கத்தான் செய்யுங்க. ஆனால் ஒரு சிறுபான்மையினர் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு ஒரு பெரிய வன்முறை களத்தை உண்டாக்கி விட்டுறக்கூடாது. திராவிடர்கள் உருவாக்கி விட்டு இந்துக்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படி இந்த திராவிட கட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சிடும்னு எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது ஆக்சுவலாக. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்போ அதிமுகவும் பாஜகவும் இப்போ வந்து சேர்ந்து தானே கூட்டணி வச்சுட்டாங்கல்ல. எடப்பாடி ஏன் இந்த மாநாட்டை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறாரு? இல்ல அவர் சொல்லியிருந்தாரு, என்ன சொல்லியிருந்தாரு? அவங்கவங்க மதத்துக்கான இது அவங்க மாநாடு நடத்தலாம் அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் இது இவ்வளோ தூரத்துக்கு வந்ததும் இவரே ஒரு பழனிசாமி கிட்டத்தட்ட முருகன் தான், முருகன் பேரில் உள்ளவர். இவரே வந்து மாநாடு சிறப்பாக நடக்கிற வாழ்த்துக்கள்னு சொல்லலாம், அல்ல நடைபெற்றதுக்கு உள்ள மக்களுக்கு நன்றி சொல்லலாம். அதில் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள்லாம் கலந்துக்கிட்டு வந்துட்டு அவ்வளோ பேர் வந்து புலம்பி போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இது மறுக்க முடியாதுங்க, அரசியல் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கல, அப்படி இப்படி நீ போய் உட்காந்துருந்து எதுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க? இப்போ அதிமுககாரன் ஒன்று முழு மனசோட நீ வந்து ஒன்று பக்தனா ஆன்மீக ரீதியாக முருகனை மதித்து வந்து இருந்தேன்னா இதெல்லாம் பற்றி பேசக்கூடாது. இதே முருகனை தப்பாக பேசினவனுங்க இவனுக்கு தானே. இதே திராவிட கோஷ்டி கடவுள் இல்லைன்னு சொல்லும்போது அவன் முருகனை இல்லைன்னு தானே சொல்லிச்சு. அப்போ அவன் பெரியார் அங்கே பெரியார். அப்போ திராவிடத்தை விட்டு துறவா நீ? அதாவது இந்துக்கள் வந்து ஒன்றிணைஞ்சு ஓரளவுக்கு அதிமுக பக்கம் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க, நிறைய உண்மையான இந்துக்கள். இந்த திராவிடத்தில் உள்ள இந்துக்கள் வந்து சுயநலவாதிகள். அவங்க வந்து அவனுடைய ஏதோ ஒரு காரியம் ஆகிறதுக்காக அங்கே இருப்பான். அல்லைன்னா அநீதியாக நடந்துக்கிட்டு சும்மா ஏதோ ஒரு பக்திக்காக போயிட்டு இந்த கற்பூரை ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு வரவனும் இந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் உண்மையிலே ஆன்மீகங்கிறது தனக்குள்ளே தன்னை தேடுறது தானே. அப்போ கடவுளை உங்களால் பார்க்க முடியும், உனக்குள்ளே கடவுள் ஒளிஞ்சிருக்குங்க தானே உண்மையான விஷயம். ஸோ அதை தான் வந்து இவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பொய்யாமொழி சொல்கிறார், எங்களுக்கு தமிழ் கடவுள்லாம் கலைஞர் தான் அப்படின்ட்டு. ஆமாம், அவருக்கு அப்படித்தான் தெரியும். ஒரு வேளை எப்படி கடவுளாக தெரியும்னுட்டு அதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா டைமென்ஷன் எங்கெங்கேயோ போய் நிற்கும். அது எப்படி கடவுளாக தெரிகிறாரு, அது ஒரு ஆன்சரே சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள விஷயம். அது வந்து இது காரி துப்பிட்டு போயிடுவான் இப்படி சொன்னோம்னா யாரும். ஏன்னா கடவுள் ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்க. முன்னால் கலைஞர் நானுங்க, முதல்ல தட்சிணாமூர்த்திங்க ஒரிஜினல் பேர், அதுக்கடுத்து கருணாநிதினு பேர். இப்போ கருணாநிதினு யாரும் கூப்பிட்டா அது கொஞ்சம் கௌரவ குறைச்சலாக இருக்கும்போது இப்போ கலைஞர் நானுங்க. இப்போ வந்து கடவுளாகிட்டாரா, தமிழ் கடவுள் உள்ளவருக்கு இவருக்கு ப்ரொமோஷனாக கொடுத்துக்கிட்டு போகிறாங்களா? இனி பிரபஞ்சத்தை உருவாக்குறதே நம்ம கலைஞராயிருவாரோ? அப்போ இல்லை, இன்னொன்று முருகன் தமிழ் கடவுள்ன்ட்டு எல்லாரும் விமர்சனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்போ அவருக்கு ஹிந்தி தெரியாதா? இல்லை, கடவுள்லாம் கணக்கு வழக்கம் தான் பார்க்குறாரு. தமிழர்களுக்கு மட்டும்தான் இவர் டேட்டா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரா? அப்போ சிவன் இவங்கெல்லாம் யார்? இப்போ பிள்ளையாரெலாம் யார்? இதுக்கு முன்னாலெல்லாம் இவங்க பார்த்தீங்கன்னா ராமரை வந்து கொச்சப்படுத்துவானுங்க. மலேசியாவில் முருகன் இருக்காரு, எல்லாருக்குமே தெரிஞ்சது. சரி, அப்போ அவர் மலேசிய கடவுளாக இருக்குமோ? சரி, அதை இவனு நாத்திகர் மாதிரி நம்ம பேசக்கூடாது. கடவுள்லாம் எல்லாருக்கும் கடவுள் தாங்க, இதில் ஒரு விஷயம் இல்லைங்க. இல்லை, இதுக்கு முன்னால் இவங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் ராமனை போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ராமர் இன்ஜினியரா, பாலம் கட்டினாரா, ராமர் செருப்பால் அடிச்சு, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் இந்துக்களுக்கு சூடு சொரணம் வந்து அப்படியே முறைக்க ஆரம்பிச்சாருன்னா, வடநாட்டு கடவுள்றா, நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, நம்மகிட்ட புகுத்தப்பட்ட கடவுள்னு சொல்லி எல்லோரும் மலிப்பி அப்படி உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிவனுமே சைவம்னு தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க. இது ஸ்ரீலங்காவிலே சைவர்கள் இருக்காங்க, இங்கே சைவர்கள் இருக்காங்க. நாங்கள் கர்நாடகாவில் வந்து லிங்காயத்துங்கிறது தனி மதமாக்கி விட்டானுங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ஜாமிக்கும் தனித்தனியாக பிரித்து விட்டுட்டீங்கன்னா பிறகு இந்துஸ் மைனாரிட்டி ஆகிடுவாங்கல்ல, புரியுதுங்களா? அதுக்கடுத்து விநாயகரை பார்த்தீங்கன்னா அவரை வடநாட்டு கடவுள்ட்டாங்க. விநாயகர் சதுர்த்தி அல்லது இந்த இந்து முன்னோடியில் விநாயகர் சில ஊர்வலம் இதெல்லாம் ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணுவாங்க தான். இதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த ஐயப்பனையும் முருகனையும் போய் தொட்டானுங்கன்னு வச்சிங்களேன், செத்தாம அவன் அத்தோட இவன் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறதே முருகன் தான். முருகனையும் சரி ஐயப்பனையும் சரி சீண்டிட்டானுங்கண்ணா. அதான் தமிழ்நாட்டில். ஏன்னா தமிழ்நாட்டில் முருக பக்தர்கள் வந்து நிறைய அதிகம், ஐயப்ப பக்தர்களும் அதிகம். இவனுக்கு முன்னால் ஐயப்பன் அங்கே போய் தான் சீண்டானுங்க. நாங்கள் பெண்கள் போகக்கூடாதான்னு சும்மா வாட்ஸ்அப்பில் குரூப் உள்ள தான் போட்டுக்கிட்டு தானுங்களே ஒழிய இங்கே வந்து எதுவும் சீண்டலை. ஏன்னா இவங்களுக்கு கான்ட்ராவர்சராக சொல்லக்கூடிய சபரிமலை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு தானுங்க. முருகன்ட்டு லைட்டாக இழுத்தானுங்க. எப்படி இழுத்தானுங்கன்னா, சென்னிமலையில் வந்து உட்காந்துருந்து அது என்னமோ கல்வாரி மலைன்னுட்டு மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் ஜோசப் எவனோ ஒரு பேர் சேரவணைன்னு சொல்லிட்டு இந்து பேரை வச்சுருப்பான், அங்கே கிறிஸ்டின் பேரை வச்சுருப்பான். ஒன்றே நீக்கு ஜோசப்னா ஜோசப்பாக இருந்துட்டு போ, ஜோசப் சரவணன் இல்லாத ஏன்னா ஜேக்கப் சரவணனா என்ன ஒன்று, சரவணனா சரவணனாக இருந்துட்டு போ, இல்லை ஜேக்கப்னா ஜேக்கப்பாக இருந்துட்டு போ. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த மலையை மீட்க போகிறோம்டான்னு போனானுங்க.
அன்னைக்கு கூடினாங்கங்க. கிட்டத்தட்ட 80,000 பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடினாங்க. அப்போவே இவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், டேய் முருகனை போய் சீண்டப்படாது. சீண்டின பிறகு அங்கே செருப்படி தான் வாங்க வேண்டியிருக்கோம். வேலை தூக்கி விட்டாருன்னா நம்ம காலி. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கணும். 2வது இவனுக்கு வந்து எப்பவும் மோடி இதுக்கணும்னு வச்சிங்களேன். இவனுங்களுக்கு அங்கே ஏதாவது ஸ்டேட்டப் பண்ணணும்னா இங்கே நம்ம மதத்தை தாக்கினா என்னமோ மோடி மறுநாளே ஒரு ஏக பெட்டிஷன் எடுத்துகிட்டு வந்துடுவாராம். இவனுங்களுக்கு அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த சேகர்பாபு அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துறாரு. நீ வேற ஏதோ ஒரு மனுஷனாக இருந்து அல்லேலூயா அல்லேலூயா கத்திருந்தா அப்புறம் பிரச்சனை இல்லை. இதில் அப்படின்னா என்ன மோடி ஒன்று கோச்சிட்டு வந்துடுவாரா? இப்படியே வம்பளுத்து இந்த நேரத்தில் பார்த்து கரெக்டாக அந்த நவாஸ் கனின்னுட்டு ஒரு எம்பியை விட்டு வம்பளுத்து விட்டானுங்க. சிக்கந்தர் மலைன்னானுங்க. ஏற்கனவே அங்கே திருமாரஞ்சி எல்லாருமே இந்த பிரச்சனை இருக்குங்கிறத வந்து நிறைய இடத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு வந்து இது அவ்வளோத்துக்குமே மக்களுக்கு இவ்வளோ விழிப்புணர்வு வந்து காரணம் அந்த டிவி, பேப்பர் மீடியா இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த யூடியூப் சேனல்ஸு ப்ளஸ் அந்த ஃபேஸ்புக்கு, இந்த வாட்ஸ்அப் தான். ஸோ 1.5 GB தந்த அந்த பகவான் மோடிக்கு தான் நம்ம வந்து பாராட்டணும் உண்மையிலே. அந்த 1.5 GB கொடுத்ததுனால மக்களுக்கு அவ்வளோ ஒரு டே இவன் நேற்று என்ன பேசுகிறான், இன்னைக்கு என்ன பேசுகிறான், முந்தா நாள் பேசுனதை போட்டு காத்துரும். இந்த மாதிரி வர 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 நான் இந்த தேர்தலில் சொன்னேன்னா, ஏன்னா மதுவால் விதவையான பெண்கள் அதிகம்னு சொல்லிச்சு. இந்த அம்மா மதுவால் இப்போ கேட்டாங்க கேள்வி. இந்த தேர்தலில் நான் சொல்லவே இல்லைன்னு கனிமொழி சொல்லிச்சு. அதே மாதிரி இந்த முருகன் மாநாட்டுக்கு முன்னால் இஸ்லாமியர்கள் கொடுத்த தொந்தரவு வந்து மிக அதிகம். இது அவ்வளவுமே வலைத்தளங்களில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. ஸோ சுற்றுப்பத்து உள்ள கிராமத்துக்குள்ளே உள்ளவங்கெல்லாம் என்ன தான் காக்கா மாமான்னுட்டு அந்த தேவர் சமுதாயத்தில் உள்ளவங்கெல்லாம் எங்களுக்கு அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு சொன்னாலும், ஏன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து பால் கொடுத்ததே ஒரு இஸ்லாமியர்னு ஒரு கதையை கேட்டாங்க. கதையோ உண்மையோ ஆனால் அதை நம்ம பாராட்டத்தான் செய்வோம். ஆனால் இவனுக்கு வந்து அப்படி ஒற்றுமையாக இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு அது 6 படை வீடுகளுடைய முதல் படையிலே போய் கை வைக்க போனது தான் அந்த மிகப்பெரிய ஆபத்தை வந்து இவங்களா விலைக்கு கொடுத்து வாங்கிட்டாங்க. இனி நிச்சயம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி. நன்றி.